ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை எனக்கு பிடிச்ச மாதிரி அம்பாள் அலங்காரம் எப்படி செய்யறதுன்ட்டு நான் முடிவு பண்ணி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க. பச்சரிசி, காதோட திருதமணி, மஞ்சள் கொம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இதெல்லாம் மொத்தம் வாசனை திரவங்கள் எல்லாமே இதில் நான் போட்டுக்கிட்டேன். கலசத்தில் தண்ணியிலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சரிசிலையும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சரிசி தான் மோஸ்ட்லி எல்லாரும் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பாலை அலங்கரிக்க தட்டு வச்சு அதில் பச்சரிசி போட்டு மஞ்சள் பொட்டு வச்சு அதுக்கு மேலே கலசம் வச்சு நான் அம்பாலை அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கலசத்தில் வைக்கிற அரிசியை நம்ம வேற விசேஷத்துக்கு பொங்கல் வச்சு படைச்சிக்கலாம். கலசத்துக்கு மேலே ஒரு சொம்பு வச்சு மேலே மஞ்சள் தடவின தேங்காய் வச்சு அதில் ஒரு பொட்டு வச்சு அம்பாளின் திருமுகத்தை வச்சு நான் அலங்கரிக்க போகிறேன். வரலட்சுமி விரதம் கன்னி பெண்களும் கல்யாணமான பெண்களும் கடைபிடிக்கலாம். அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிற நேரம் காலையில் 6 மணி to 7 வரையும். அதனால சீக்கிரமாக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக எல்லாமே தயார் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு. வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அம்பாலை எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் வைக்கணும். வீட்டு வாசலில் அம்பாலை வச்சு நம்ம மனநிறைவோட அம்பாலை வீட்டுக்குள்ளே நம்ம அழைக்கிறோம். வெளியில் வாசலில் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வரோம். லக்ஷ்மி வாரா என் இல்லமே, சகல சௌபாக்கியங்களும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக நீண்ட ஆயுளோட வாழணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே போயிடணும்னு நினச்சி அம்பிகையை நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். வரலட்சுமி நோன்பு ஏன் கொண்டாடுறோம் தெரியுங்களா? ஒரு காலத்தில் சாருமதி என்ற பெண் பக்தியாக வாழ்ந்து வந்தாள். அம்பாலை வேண்டிக்கிட்டு சாருமதி கனவில் மகாலட்சுமி தோன்றி வரலட்சுமியாக என்ன வழிபடு அப்படின்னு சொன்னாங்க. சாருமதி மற்ற பெண்களோடு சேர்ந்து அம்பாலை வழிபட்டாங்க. அவர்களின் பக்தியில் மூழ்கிய அம்மன் செல்வம், நலம், பலம், மங்களம் அருளியதாக கருதப்படுகிறது. அதனால்தான் குடும்ப நலத்திற்காக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது. சகல சௌபாக்கியங்களும் தருபவள் மகாலட்சுமி அம்பாலை நம்ம மனநிறைவோட கும்பிட்டு வழிபட்டங்களா எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும். முதல்ல செல்வத்தை நினைக்க கூடாது, நம்ம எந்த வகையான நோய் நொடி இல்லாம வாழணும், அடுத்தது செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பிரார்த்தனையும் கூட. அம்பாளுக்கு பிடித்த பொங்கல், பால், பழம், நெய்வேத்தியம் படைத்து நான் மனநிறைவோட அம்பாலை வழிபட்டேன். ஈவினிங் கோயிலுக்கு போய் என்னோட பிரார்த்தனையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். நீங்களும் வரலட்சுமி விரதம் வழிபட்டது மனசுல நினைச்சது அனைத்தும் நடக்கணும்னு நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மி
మంజు లక్ష్మి